நாள் போல எங்கள் அத்தையும் மாமாவும் இன்னைக்கு விருந்துக்கு வராங்க. கல்யாணம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. அது முடித்த உடனே இது ஏதோ தாம்பாளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னு இன்னைக்கு நான் சொல்லி தரேன் உங்களுக்கும். இந்த ஃபுல் வீடியோ பாருங்க. சொல்லியிருந்தேன் அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு மேலே பழம் தந்துருக்காங்க. பழம் இருக்கு, வெத்தலைப்பாக்கு இருக்கு, 2 வளையல், மூணு வளையல், ஒரு மஞ்சள் கலர், மஞ்சள் குங்குமம் இருக்கு. அதுக்கப்புறமா இது பிளவுஸ் இருக்கு, இது பூ 3 இருக்கு. அதுக்கப்புறமா மாமாக்கு எதுவும் வாங்கலனால இது ஒன்று வாங்கிக்கிறேன். ஒரு வீட்டில் செஞ்ச குக்கீஸ் ஒன்று வாங்கிக்கிறேன். இப்போ தாம்பாளம் எதுக்கு தரோன்னு பார்க்கலாமா? இந்த 14 பெத்த பெருவோடுன்னு சொல்றாங்க. அது அப்படின்னா என்ன? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவாங்க. இது தமிழர் மரபு லக்ஷனா. தமிழர் மரபில் அந்த 16 செல்வங்கள் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? நீ என் கூட சேர்ந்து சொல்றியா? ஓகே. முதல்ல கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள். இதனால தான் நம்ம இதை கொடுக்கும்போது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க லக்ஷனா. தாம்பாளம் எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கிட்டியா லக்ஷனா? உங்களுக்கு ஏதாச்சும் புரியலன்னா கீழே இருக்க அந்த கமெண்ட் செக்ஷனை கிளிக் பண்ணி சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய். இப்போ தாம்பாளம் எதுக்கு தரோன்னு பார்க்கலாமா? எங்கள் மாமா அத்தை இது எதுக்கு தாம்பாளம் தரோன்னா, எங்கள் மாமா அத்தை அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கூவுது. நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் புரியலன்னா கீழே இருக்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப்